ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை வச்சு வாணியம்பாடி ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு பேஸ் ஹெவியான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வதக்கும் போது அடி பிடிக்காமல் நல்லா வரும். நான் கடலை எண்ணெய் 75 ml எடுத்திருக்கேன். கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 மசாலா தான், ஒவ்வொரு கிராம் எடுத்துக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வதங்கும் போது ஈவனாக ஒரே மாதிரி வதங்கி வரும். நம்ம கடலை எண்ணெய் ப்ளஸ் தேங்காய் எண்ணெயும் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக வரும். கடலை எண்ணெய் 50 ml, தேங்காய் எண்ணெய் 25 ml, மொத்தம் 75 ml ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிறோமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும். பிரியாணி ஒரு நாள் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாம், கெடாது சீக்கிரம். 2 பச்சை மிளகாய் இப்போவே போட்டுருங்க. பச்சை மிளகாய் போடும்போது கொஞ்சம் உடச்சி போடுங்க, இல்லைன்னா எண்ணெயில் வதங்கும் போது வெடிக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வதக்குங்க. ஒரு 90% எல்லாமே நல்லா வதங்கி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடணும். பார்த்து வதக்குங்க. அடுப்பு உங்களுக்கு வேகமாக எறிகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில வெங்காயம் வெந்துடும், சிலது வேகாமல் அப்படி இருக்கும். அதனால் ஈவனாக நம்ம வதக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஏகദേശம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் அடுப்பை சிம் பண்ணிடுங்க. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி 90% நல்லா வதங்கியிருக்கணும். அடுப்பை சிம் பண்ணிடுங்க, இல்லைன்னா கருகிரும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி 25 கிராம், பூண்டு 25 கிராம் எடுத்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறோம். நிறைய செய்யும்போது பூண்டு முதல்ல போட்டு வதக்கிட்டு அப்புறமா இஞ்சி போட்டு வதக்குவாங்க. இப்போ நம்ம 1/4 கிலோ செய்கிறனால 2ஐயும் ஒட்டுக்க போட்டு அரைச்சிருக்கோம். நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாலேயே பாஸ்மதி அரிசியை 2 தடவை நல்லா கழுவிட்டு தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. நம்ம இதெல்லாம் வதக்கி வரும்போது அரிசி ஊறுறதுக்கு சரியாக இருக்கும். அதை நம்ம வந்து தனியாக பாயில் பண்ணி தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கை விடாமல் வதக்குங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், பார்க்கறக்கே சூப்பரான கலர். இன்னும் மிளகாய்த்தூள் சேர்த்தவே இல்லை, அப்போவே நல்லா கலர் கிடச்சிருச்சு. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நான் சக்தி மிளகாய்த்தூள் தான் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி கை விடாமல் கலரிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு அளவாக போட்டுக்குங்க. இந்த மசாலாவுக்கும் சிக்கனுக்கும் மட்டும் உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம ரைஸில் உப்பு போட்டு ஆஃப் பாயில் பண்ணி தான் இதில் போட போகிறோம். கடைசியில் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 100 கிராம் எடுத்து நல்லா அரைச்சி விழுதாக சேர்த்திருக்கிறோம். முழுசாக போட்டிங்கன்னா சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும். குழந்தைகளாக இருந்தால் எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. தயிர் ஒரு 75 ml. ஒரு 10 ரூபா பேக்கெட் வாங்கினீங்கன்னா பாதியிலேருந்து முக்கால்வாசி போடலாம்.
அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கலரிட்டே இருங்க. இப்போ சைடில் ஒரு பாத்திரத்தில் நம்ம அரிசி வேக வைக்க போகிறோம். உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி 3 மடங்கு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், மசாலா ஏகദേശம் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம சிக்கன் போட்டு வேக வைக்கலாம். கழுவி எடுத்து வச்சிருக்கிற 1/4 கிலோ சிக்கனை மசாலா கூட போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். சிக்கன் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. அந்த மசாலா எல்லாம் கறிக்குள்ளே பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு உள்ள வெந்தா சரி. அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கங்க. புதினா மல்லி சும்மா ஒரு கை எடுத்துருக்கேன். 8 கிராம் கணக்கு வச்சுக்கோங்க. புதினா 8 கிராம், மல்லி 8 கிராம். கையில் எடுத்திங்கன்னா ஒரு கைப்பிடி இருக்கும். அது நல்லா ஃபைன் சாப் பொடியை நறுக்கி போட்டுருங்க. தண்ணி ஒரு 200 ml ஊற்றுங்க. நல்லா கலரி விட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கங்க. எனக்கு உப்பு பத்தல, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தோம், அது கொதிச்சிருச்சு. அதில் புதினா இலையும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். கழுவி ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி போட்டிருக்கோம். உப்பு கொஞ்சம் தண்ணி கரிக்கிற மாதிரி இருக்கும், செக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி நல்லா கொதித்து ஒரு 80% பாயில் ஆகிருக்கணும். அடுப்பை அவிச்சிருங்க. பாருங்கள், அரிசி நீங்கள் போட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியும். அப்படியே கொஞ்சம் லென்த்தான மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா மலர்ந்து வந்திருக்கு. ஒரு 80% நல்லா வெந்திருக்கணும். அதுலேயே தண்ணியை மட்டும் அப்படியே வடிச்சிட்டு அந்த சுடு தண்ணியை அப்படியே வச்சுருங்க. ரைஸுக்கு மேலே பத்தலைனாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தம் போடுறதுக்கும் மேலே வச்சுக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்து போடணும், சூடாக இருக்குங்க அரிசி. லேசாக இந்த மாதிரி கலரி விடுங்க. ரொம்ப கலரணும்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ கூட நீங்கள் ஒருக்கா உப்பெல்லாம் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா அரிசியும் போட்டிருக்கோம், உலையில் இருக்கிறதும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு இப்போ பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. நீங்கள் தண்ணி அப்படி பத்தலை அப்படின்னா பக்கத்தில் சூடாக வச்சுருக்கிற அரிசி வடித்து அந்த தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் லெவலாக இருக்கிற மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இது கரெக்டான ஒரு மூடி முதல்ல சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாத்திரம் எவ்வளோ இதாக எடுக்கிறோமோ அது மாதிரி மூடியும் இருந்ததுனா தான் உங்களுக்கு இந்த மாதிரி தம் போடும்போது வெளியே லீக் ஆகாமல் இருக்கும், நல்ல தம் ஆகும். இப்போ நீங்கள் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு அந்த சூடாக வச்சுருக்கிற அந்த தண்ணி பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுருங்க. சிம்மில் அடுப்பு 15 நிமிஷம் இருக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தம்மை எடுத்துட்டு நீங்கள் ரைஸை உடச்சி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. இது வாணியம்பாடி ஸ்டைலில் பாஸ்மதியை வச்சு நம்ம பிரியாணி செஞ்சுருக்கோம். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது.
வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.